கோயில்களுக்கு நம்ம எதுக்காக போறோம்? தெய்வத்தை பார்த்து நம்மளுடைய குறைகளை சொல்றதுக்கு கோயிலுக்கு போறோம். நிம்மதிக்காக. ஆமா. ஒரு கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கோயிலையும் கூட்டம்ன்றது வந்து பெரிதான அளவில் இல்லை. ஃப்ராடு திரட்டம் பண்றவங்க அதிகமாயிட்டாங்க. அதை வந்து கொட்டி தீக்கிறதுக்கு எல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. எல்லாருமே ஒரு தப்பு தெரியாம பண்றது தான், தெரிஞ்சு பண்றது கிடையாது. எல்லாம் போறாங்க. ஆனா காசு கொடுத்தா சாமி ஈஸியா பார்த்தலாம். காசு இல்லாத என்ன பண்ணுவோம்? எல்லா கோவில்லையுமே கட்டணம் வரி வசூல் பண்றது உண்டு. கோவில் நிர்வாகத்தை குற்றம் சொல்ல முடியாது. இங்க இந்துசம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிதளவு வழக்கத்துக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அது காரணம் வியாபாரமயமானது. இதுக்கு தீர்வு என்ன? ஒரு ஆலயத்துல வந்து வசூல் பண்றதோ வரி வசூலுக்கத்தோ அந்த ஆலய திருப்பணிக்காகத்தான் அந்த இது நியாயமான வழியில இருக்கிற வரையும் இங்க பிரச்சனை இல்லை ஐயா. இப்ப என்னன்னா இது வந்து எல்லாருமே பண்ண முடியாதுல்ல. ஒரு சில பேர் தானே பண்றாங்க. கண்டிப்பா இல்ல. அந்த ஒரு சில பேரால வந்து அந்த ஆலயமே நம்மளுக்கு பாதிக்கப்படும். இப்போ ஒரு கூட்டத்துல வந்து ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு 20 பேர் இருக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தப்பு செய்யறான். அப்ப அந்த கூட்டத்துக்கு கெட்ட பேர் ஆகும். அந்த ஒருத்தனை புடிச்சா இல்லை ஐயா. இப்போ எப்படின்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரே ஒரு கோயில் மட்டும் நான் சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் பெரும்பாலான கோயில்கள், பெரிய கோயில்கள், சின்ன கோயில்கள் கிடையாது. நம்ம பேசியோ நம்ம விளக்கம் சொல்ல நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்புக்காக நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நம்ம பேசி இதை முடிவு எடுக்க முடியாது. இதுக்கு உத்தரவு எடுக்கிறதோ அந்த ஆலயத்தில் இருக்க நிர்வாகிகளும் அரசாங்கம் தான் இதுக்கு உத்தரவு எடுக்கணும். ஏன்னா